Hello friends, welcome to my channel Hierarchy in Forget. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை சார்ட் அல்லது டைவர்ஜிங் சார்ட் பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரெண்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைவர்ஜிங் சார்ட், இது ரைட் சைடில் இருக்கிறது வந்து பட்டர்ஃப்ளை சார்ட். ஓகேங்களா, இதுக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க தான். ஸோ ரெண்டு ஆக்சஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஹரிசாண்டல் பார்ஸ் பர் கேட்டகரி ஆர் வேரியபிள். ஸோ 2 ஹரிசாண்டல் பார்ஸை வந்து நம்ம இது மாதிரி கம்பைன் பண்ணிக்க போகிறோம் டைவர்ஜிங் சார்ட்டில். ஸோ இது வந்து கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அதே பட்டர்ஃப்ளை சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விங்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இது மாதிரி கேட்டகரிஸும், இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரிஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுவோம். ஸோ இது வந்து விங்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பட்டர்ஃப்ளை சார்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா, டைவர்ஜிங் சார்ட் அப்படிங்கிறது அது மாதிரி விங்ஸ் மாதிரி எதுவும் இருக்காது. உங்களுக்கு இயர் வைஸில் என்ன கம்பேரிஷன் இருக்குது எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி வந்து டேப்லோவில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டைவர்ஜிங் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம் டேப்லோவில். ஓகேங்களா, ஸோ டைவர்ஜிங் சார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 மெஷர் ஒரு டைமென்ஷன் தேவைப்படுது. ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், மெஷர் எடுத்து காலம்ஸில் விட்டுக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் நான் சப் கேட்டகரி எடுத்துகிட்டு ரோஸில் விட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 மெஷர் ஒரு டைமென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படிங்கிற மெஷர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மைனஸ் வேல்யூ இருக்குது. இப்போ இதை நான் வந்து அப்சல்யூட் வேல்யூ மாற்றணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். கோ டு கால்குலேட்டட் ஃபீல்ட். ஓகேங்களா, ப்ராஃபிட் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏபிஎஸ் அண்ட் ப்ராஃபிட் காலம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மைனஸ் வேல்யூ எல்லாமே எனக்கு அப்சல்யூட் வேல்யூ மாறி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராஃபிட் கூட. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்சல்யூட் வேல்யூ மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ டைவர்ஜிங் சார்ட்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காலம்ஸ் வந்து எனக்கு என்னென்னா இப்படி ரிவர்ஸ்டாக மாறணும். ஸோ இந்த சைடு வந்து ரிவர்ஸ்டாக மாறி இது கூட கம்பைன் ஆகணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக், ஆக்சிஸில் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, எடிட் ஆக்சிஸ், அதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரிவர்ஸ்ட் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு டைவர்ஜிங் சார்ட் கிடச்சிருச்சு. இதை பட்டர்ஃப்ளை சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டைவர்ஜிங் சார்ட் இல்லைனா பட்டர்ஃப்ளை சார்ட். ஸோ டெர்மினாலஜி தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ டைவர்ஜிங் சார்ட்னு சொன்னால் நம்ம அது பட்டர்ஃப்ளை சார்ட்டாக இருக்கலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ பட்டர்ஃப்ளை சார்ட்னு சில டைம் சொல்லுவாங்க, சில டைமில் டைவர்ஜிங் சார்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் கலரில் இருக்க சார்ட்ஸ். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ். ப்ராஃபிட் சேல்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு நிமிஷம், நான் ப்ராஃபிட் சேல்ஸை வந்து என்ன பண்ணுறேன், க்ரீன் கொடுத்துக்கிறேன். சாரி ப்ராஃபிட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீன் கொடுத்துக்கிறேன். சேல்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் ப்ளூ கலரே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ப்ளூ. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ப்ராஃபிட், இதெல்லாம் வந்து எனக்கு சேல்ஸ். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நம்ம 2 மெஷர் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஜிங் சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதை பட்டர்ஃப்ளை சார்ட்டாக மாற்றுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இந்த சப் கேட்டகரி இருக்குது பார்த்திங்கன்னா இதை வந்து சென்டர் ஆஃப் த சார்ட் கொண்டு வரணும். ஸோ அது எப்படின்றது இதில் பார்த்தலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறதுக்கு இந்த சப் கேட்டகரியில் இருக்கிற இந்த ஷோ ஹெட்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது மாதிரி ஒரு வியூ கிடச்சிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டம்மி ஆக்சஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுங்க, இங்கே இந்த காலம்ஸில் டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 0 அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். 0 என்டர் பண்ணது எனக்கு ஒரு டம்மி ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஆக்சஸ் என்ன பண்ண போகிறேன், இந்த பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் கொண்டு வந்து போட போகிறேன். ஸோ போட்டதே எனக்கு ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. ஓகேங்களா, ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்பேஸில் என்ன வரும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சப் கேட்டகரியோட நேம்ஸ் வந்து அப்பியர் ஆகணும். ஓகேங்களா, அதுக்கு நான் 0 அப்படின்ற அந்த டம்மி ஆக்சஸ் போய்க்கிறேன். அங்கே வந்துட்டு சப் கேட்டகரி அப்படிங்கிற இதை வந்து நான் லேபிளை தூக்கி போட்டுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா கேட்டகரிஸோட நேம் வந்துருச்சு. இப்போ நான் இதை கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணணும், அது என்னென்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, ஃபார்மேட். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 0 லைன்ஸ் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகேங்களா 0 லைன்ஸ் போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பார்ஸ் ரிமூவ் பண்ணணும். இங்கே நீங்கள் கலர்ஸில் கிளிக் பண்ணிங்க, மார்க் ஷெல்ஃபில் இந்த பர்டிகுலர் ஆக்சஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பர்டிகுலர் ஆக்சஸில் இருக்கிற இந்த கலரை வந்து கிளிக் பண்ணிங்க. கலர் வந்து பார்டர் இருக்குது பாருங்கள், இந்த கலர்லேயே பார்டர் அப்படின்ட்டு இருக்குல்ல, பார்டரில் போய்ட்டு நன்னு கொடுத்துருங்க. நன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாறிடும். அதுக்கப்புறம் ஒயிட் கொடுத்துருங்க. ஸோ போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது இதை வந்து நான் சென்டர் பண்ணணும். ஓகேங்களா, இதை வந்து சென்டர் பண்ணணும் அப்படின்னா லேபிள்ஸில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்கில் சென்டர் அது மிடில் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா,
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை சார்ட் ப்ளஸ் டைவர்ஜிங் சார்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக புரியும். ஓகேங்களா? தேங்க்ஸ்.